السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. قال نبينا صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ صلاح ذات البين فإن فساد ذات البين هي الحالقة. لا أقول تخلق الشعر ولكن تخلق الدين، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆ தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரன்பும் பேராதரவும் பெரும் கிருபையும் காசா, பலஸ்தீன், ஈரான் வாசிகளின் மீது பொழிந்தொழிய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் எல்லோருக்கும் அல்லாஹ் பரிசளிக்க வேண்டும் என்ற பேர் ஆதரவோடு இந்த ஹிஜ்ரி வருடத்தினுடைய 1446 ஹிஜ்ரி வருடத்தினுடைய நிறைவு ஜும்ஆவிலே வீற்றிருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்து துவங்க இருக்கின்ற ஹிஜ்ரி புத்தாண்டை, முஹர்ரமை அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியானதாக ஆக்கி வைப்பானாக. நமக்கு மத்தியிலே பரஸ்பரத்தையும் புரிந்துணர்வையும் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக என்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் தனது மறையில சொல்லி காட்டுகிறார்: ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, யார் மன்னித்து தனக்கு துரோகம் செய்த, தனக்கு அநீதி செய்த, தனக்கு இடையூறு கொடுத்த அந்த மனிதர்களை, மக்களை, ஃபமன் அஃபா மன்னித்து, வ அஸ்லஹ அவரோடு சமரசம் செய்து கொண்டாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யார் அநீதி செய்யப்பட்டு அந்த அநீதியை மன்னித்து அவரோடு பரஸ்பரமாகிக் கொண்டாரோ அவருக்கு கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், யார் அநீதியாளர்களாக இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களை பிரியப்படுவதில்லை, அல்லாஹ் அவர்களை நேசிப்பதில்லை என்பதாக இந்த வசனம் சொல்லி காட்டும். அன்பிற்குரியவர்களே, உலகம் முழுவதுமே அமைதி, அதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது சமாதானம். சண்டை வழக்கு இரு தரப்புக்கும் மத்தியிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாம் சமாதானம் என்கிறோம்.
அரபியிலே அல் இஸ்லாஹ் என்று சொல்லப்படும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே பிணக்கு, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிணக்கு, நீதியை விரும்புவோர் அநீதியை விரும்புவோர் இருவருக்கு மத்தியிலே சமாதானம் தேவைப்படுகிறது. கோபத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் தேவைப்படுகிறது. காயங்களுக்கு மத்தியிலே சமாதானம் தேவைப்படுகிறது. இப்படி மனித உணர்வுகள் பல்வேறு தரப்புடையதாக இருக்கிறது. கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு விதமான அந்த சண்டை சச்சரவு பிணக்குகளுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. இஸ்லாம் இந்த அமைதியை, இந்த சமாதானத்தை விரும்புகிறது, அதற்கு முதலிடம் அளிக்கிறது. இப்படி சமாதானத்தை ஏற்படுத்துவதை அது ஒரு அறச்செயலாக, அது ஒரு அமலாக கருதுகிறது இஸ்லாம். அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதாவுடைய மாதம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக 1500 சஹாபாக்களுடனே மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். மக்காவை நோக்கி பயணமாகிறார்கள். ஹுதைஃபியா என்னும் இடத்திலே தங்குகிறார்கள். அங்கு நபி அவர்களும் உடன் வந்த அந்த தோழர்களும் உம்ரா செய்வதற்கு தடுக்கப்படுகிறார்கள். பிறகு அங்கு சமாதான பேச்சுவார்த்தை பேசப்படுகிறது. இந்த ஆண்டு உம்ரா செய்ய அனுமதி இல்லை, உங்களுடைய இஹ்ராமை களைந்து விட்டு அடுத்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்து கொள்ளலாம் என்று அந்த பஞ்சாயத்திலே, அந்த சமாதான ஒப்பந்தத்திலே தீர்ப்பாகிறார். இதை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே, மிக பேர ஆவலோடு பிறந்த மண்ணை நோக்கி, உறவுகளை நோக்கி, இருப்பிடத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்த சஹாபா பெருமக்கள் அதற்கு இந்த ஆண்டு வாசல் வரை போயிட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழையிறது தான்ன்ற மாதிரி ஹுதைஃபியாங்கிற இடத்துல தடுக்கப்பட்டார்கள். உள் நுழைவதற்கு அனுமதி இல்லை. ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறு சொல்லும், அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதுதான் பின்னாளிலே ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்பதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுற ஒரு ஹதீஸ், அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லவா, பி அஃதலி மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா, நோன்பை விட, தொழுகையை விட, தான தர்மத்தை விட, சதகாவை விட சிறந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு அமல், அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள், அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ்னு சொன்ன உடனே, சிலாஹு தாத்தில் பைன் ஃபைன்ன ஃபஸாத தாத்தில் பைன், பகைமை கொண்ட இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதுதான் அது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்று சொன்னால், இருவருக்கிடையே துன்பம், சண்டை ஏற்படுகிறது என்றால் அது மலிக்கக்கூடியது. அது மலிக்கக்கூடியது என்று நான் தலைமுடியை சொல்லவில்லை, தீனை மலித்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிணக்கு ஏற்படுத்துதல் என்பது இருவருக்கு மத்தியில ஒரு சண்டை, அது அவரோடு முடிந்துவிடும் என்று நாம் நினைப்போம். ஆனால் முடிவு அதுவல்ல, அது தீனை அழித்து விடும். இருவருடைய தீனையோ அல்லது அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் தீனையோ அது அழிக்கக்கூடியது, மார்க்கத்தை இல்லாமலாக்கக்கூடியது என்று எச்சரித்தார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இருவருக்கு இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துறவருக்கு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்கான வெகுமதியை வழங்குகிறார். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவாங்க, நீங்க ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு 1 மைல் நடந்து போங்க. ஒரு நோயாளியை பார்ப்பதற்கு 1 மைல் நடந்து போங்க. ஒரு இரு சகோதரர்களுக்கு மத்தியில பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னா 2 மைல் நடந்து போங்க. 2 பேருக்கு மத்தியில சமாதானம் செய்யணும்னு சொன்னா 3 மைல் நடந்து போங்க அப்படின்ற சொல்ற அந்த ஹதீஸ், அந்த அறிவிப்பு கவனிக்கப்பட வேண்டியது. அன்பிற்குரியவர்களே, சமாதானத்திற்காக பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது. ஏன்னா இன்னல் கிதுப யஅகுலுல் ஈமான்,
நபி அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாக பொய் இருக்கிறதே அது ஈமானை சாப்பிட்டு விடும், ஈமானை தின்று விடும். பொய் பேசுவது ஈமானை இல்லாமலாக்கிறோம், காணாமலாக்கிறோம். ஆனாலும் அந்த பொய்யுக்கு கூட அனுமதி இருக்கிறது சமாதான பேச்சுவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, லைஸ பில் காதிப், இவன் பொய்யன் அல்ல, இவன் பொய்யன் அல்ல. இரு தரப்புக்கு மத்தியிலே நல்லதை புனைந்து சொல்லி மக்களிடையே சமாதானம் ஏற்படுத்தினாரே அவர் பொய்யர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. 3 விஷயங்களுக்கு பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அவளிடத்திலே பொய் சொல்லலாம். 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த சேலை 1500 சொல்லி பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போர்ல எதிரியை வீழ்த்துவதற்காக சொல்லப்படுகின்ற பொய்யுக்கும் அனுமதி இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, உங்களை பற்றி அவர் ரொம்ப நல்லா சொன்னாருங்க, உங்களுக்கு அவர் சலாம் சொன்னாருங்க, நீங்களே ஏதோ இப்படி சொல்றீங்களேங்க, அவர் அப்படிலாம் இல்லைங்க என்று அவரிடம் சொல்வது. பிறகு இவரிடத்திலே வந்து அவர் உங்க பேரை சொன்ன உடனே அவ்வளவு மகிழ்ச்சிங்க, ஆமாங்க அவர் என் நண்பருங்கன்னு ரொம்ப உங்களை உயர்வா பேசினாரு, நீங்களேங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவரை பத்தின்னு இருவருக்கு மத்தியிலே நல்ல விதமான அந்த பேச்சுவார்த்தை. அவர் இவரை பத்தி அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு, இவர் அவரை பத்தியும் அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு. ஆனாலும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறதே அது அமலாக இஸ்லாம் கருதுகிறது. அன்பிற்குரியவர்களே, பெரிய பெரிய விஷயங்களை கூட சமாதானம் இலகுவாக்கி வைத்திருக்கிறது. ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களினுடைய பேரர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவங்க இறந்த உடனே தன்னுடைய உடலை அவர்களுடைய பாட்டனார் தாத்தா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அடக்கம் செய்ய விருப்பப்பட்டார். ஆயிஷா நாயகி அன்னை அவர்களிடத்திலே அனுமதி கேட்கப்பட்டது. பேரரை அவர்களுடைய பாட்டனாருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணணும்னு ஆயிஷா அன்னையும் அனுமதித்தார்கள். மதீனால இருக்கக்கூடிய மருவான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தகவல் தெரியுது. அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவர் சொன்ன காரணம், 3ஆம் கலீஃபா உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை அடக்கம் செய்ய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுத்தார்கள். எனவே இவரையும் இங்கு அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசனுடைய சகோதரர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மதீனால மிகப்பெரிய போர் மூழ்ற மாதிரியான ஒரு சூழல், மிகப்பெரிய சண்டை உருவாகும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தகவல் தெரிய வருகிறது. வேகமாக வருகிறார்கள். அந்த மருவானிடத்திலே வந்து, நபி அவர்களின் பேரரை பாட்டனார் பக்கத்திலே அடக்கவா நீங்கள் தடுக்கிறீர்கள், இது என்ன அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே பேசிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாட்டனாருக்கு அருகிலே அடக்கம் செய்வதை விருப்பப்பட்டார்கள். அவங்க அங்கு அடக்கம் செய்வதை விருப்பப்பட்டாங்க. அதே நேரத்தில் அதற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் ஜன்னத்துல் பக்கீல என்னைய அடக்க செஞ்சிருங்கன்னு அவங்க சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் அவர்களுடைய இறுதி உபதேசமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த தகவலை கேட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே அமைதியானார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படியாக மிகப்பெரிய பிரச்சனை உருவாக வேண்டிய இடத்தில ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த பிரச்சனையை, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த அடக்க விஷயத்தில் ஏற்பட்ட அந்த பிணக்கை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் இலகுவான முறையிலே ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தினார்கள் என்ற வரலாறு நினைவு கூறத்தக்கது. மேன்மைக்குரியவர்களே, அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போகக்கூடாது. இதில் நாம் என்ன செய்ய முடியும், இதை சமாதானம் செய்வதற்கு நம்முடைய முயற்சி, நம்முடைய பங்களிப்பு என்னன்னு தான் யோசிக்கணும். ஏன்னா சமாதானம் செய்து வைப்பது என்பது இஸ்லாஹ் செய்யறதுங்கிறது தீன், அது மார்க்கம். அதையும் தாண்டி அது ஒரு வணக்கம், அது ஒரு அமல், அது ஒரு அறச்செயல். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற தொழுகையை விட
தர்மத்தை விட நோன்பை விட இதற்கு நன்மை ஏராளம் என்கிறது இஸ்லாம். ஆக அப்படிப்பட்ட அந்த அறச்செயலை நாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து அப்துல்லாஹ் இப்னு உபை அவர் முனாஃபிக்குகளின் தலைவனாக இருந்தார். நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எதிரியாக இருக்கிறாரு. இப்போ நபிகிட்ட வந்து கூப்பிட்றாங்க சில தோழர்கள், நீங்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே நபி அவர்கள் பயணிப்பதற்கு வைத்திருந்த கழுதை மேலே ஏறி அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே அவர் சொன்னார், உன் கழுதையினுடைய நாற்றம் எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்துது, உடனே கிளம்பு அப்படின்ட்டார். இப்போ அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் வார்த்தை தாக்கிக்கிறாங்க. எனக்கு பக்கத்தில் இருந்த பேரித்தங்குச்சிகளை எடுத்து கூட தாக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அப்போ தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஃபமன் அஃபா வா அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், யார் உங்களுக்கு மத்தியில் மன்னித்து சமாதானம் செய்து கொண்டாரோ அவருக்கு கூலி இருக்குங்கிற வசனத்தை இறக்கி வைத்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவர்களிடத்திலே சென்று பேசுவதற்கு முயற்சி பண்ணாங்க. சமாதானம் செய்யறத நபி அவர்கள் விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி எரியற நெருப்புல எண்ணெயை ஊற்றின மாதிரி சில நபர்கள் காரியம் செய்வாங்க. அப்படிப்பட்ட வேலையையும் செஞ்சிடக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன பேர் வைக்கிறதுன்னு சண்டை வந்துடுச்சு. கணவன் அவர் அத்தா பேரை வைக்கணுன்றாரு, மனைவி அவங்க அத்தா பேரை வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை முத்தி போய் சத்தம் அதிகமாகிருச்சு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வேகமாக உள்ளே வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு மத்தியில் வாக்குவாதம். ஏன் என்ன அப்படின்ற உடனே, எங்கள் அத்தா பேர் முஹம்மது, அவங்க அத்தா பேர் இப்ராஹிம், இப்போ இதில் எந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு மத்தியில் சண்டை அப்படின்ற உடனே அவர் சொன்னார், முகமது சலீம் இப்ராஹிம், இது அவங்க அத்தா பேர் அப்துல்லா, முகமது சலீம் அப்துல்லான்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் அத்தா பேர் முகமது, அவங்க அத்தா பேர் அப்துல்லா, இது யார் சலீம்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அவர் சொன்னார், அது எங்கள் அத்தா பேர் அப்படி, அது எங்கள் அத்தா பேர் அப்படின்னு சொன்னார். பிரச்சனையை சமாதானம் பண்ண போய் இதில் நமக்கு என்ன கிடைக்கும், இதில் நாம் எப்படி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாம், இப்படி யோசிப்பது நல்ல பண்பு அல்ல. ஆக அன்பிற்குரியவர்களை, சமாதானம் செய்து வைக்கிறதுங்கிறது அது ஒரு அறச்செயல், அது ஒரு நன்மைக்குரிய செயல், அது ஒரு அமல். எனவே அதை எப்படி சரி செய்யணுங்கிற சமதயோசிதமாக யோசித்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது. அவங்க தானே சண்டை நடக்குது, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்பது போன்று இருப்போமே, ஆனால் அது ஒரு நல்ல முஃமினுக்கு முஸ்லீமுக்கு அழகு அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு தடவை அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறி பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பக்கம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுலாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ மற்றொரு பக்கம் மற்றொரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்னுடைய புதையல்வியின் புதல்வர், என் மகனுடைய பிள்ளை ஹசன் அவர் இருக்கிறாரே, இவரின் காரணமாக மிகப்பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் இவரின் மூலமாக ஒரு சிக்கலை தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலங்கள் உருண்டோடுது. ஹிஜ்ரி 40 மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிறாங்க. கொடூர நயவஞ்சகர்களால் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய தஃபன் கூட சரியான முறையில் செய்யறதுக்கு அனுமதிக்கலை. மறைமுகமாக ரகசியமாக செய்யப்பட்டதுங்கிறதா வரலாறு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தந்தை இறந்து விடுகிறார். பதவிக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலை. சிலர் வந்து நீங்கள் தான், நான் நபியுடைய பேரர், ஏற்கனவே இருந்த ஹலீஃபாவினுடைய மகன், இப்போ நீங்கள் தான் அரசராக இருக்கணும், கலாபத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி பையத் செஞ்சிடறாங்க. இன்னும் சில நபர்கள் போய் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் பையத் செஞ்சிடறாங்க. இப்போ 2 பேரும் அவர் தலைவர் இவர் தலைவருங்கிற மாதிரியான சூழ்நிலையில் 2 பேருமே சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. 2 பேருமே சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சந்திக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய பையத்தை விட்டு கொடுத்துட்றாங்க, தன்னுடைய கிலாஃபத்தை விட்டு கொடுத்துட்றாங்க. முஆவியாவை அங்கு பொறுப்பேற்க சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய 2 குரூப்பாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன அந்த உரையில் சொன்ன விஷயம், பின்னால்
என் பேரரின் மூலமா, என் மகளின் மகன் மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க. அது நிகழ்ந்தது. அதற்கு இவங்க காரணமாக இருந்தாங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, சமாதானம் செய்து வைக்குதலுங்கிறது உண்மையிலேயே அது ஒரு அமல். அது நமக்கு கிடைத்த பாக்கியமாக கருதணும். அவங்களுக்கு பிரச்சனைனா நமக்கு என்ன, அவர்களுடைய சிரமத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், இது மாதிரியான குரல் கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரிலாம் இருப்போம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு அழகு அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் மஸ்ஜிது நபவியில் இருந்தேன், என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் நான் கடனை கேட்டேன். அப்போது கொஞ்சம் சப்தமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. கஅபே, நீ அவர் கடனில் பாதியை தள்ளுபடி செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சரிங்க யா ரசூலுல்லாஹ், நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன், பாதியை தள்ளுபடி செஞ்சுட்டேன். இப்போ கடன் வாங்கினவர்கிட்ட சொன்னாங்க, கும் ஃபஅகுதி, எந்திரி, வேகமாக போய் அவர் கடனை நிறைவேற்று அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யாருக்கு செல்வ செழிப்பு இருக்கிறதோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பு இல்லை. நீ கடனில் பாதியை விட்டு கொடுத்துருண்டாங்க, உனக்கு பாதி கடனை தள்ளுபடி செஞ்சாச்சு, மீதத்தை உடனே போய் நீ நிறைவேற்றுன்னு சொல்லி அங்கு ஒரு பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில், எளிமையான முறையில் தீர்வை செய்தார்கள் என்ற வரலாறு கவனிக்கப்பட வேண்டியது. ஆக அன்பிற்குரியவர்களே, எனக்கு அதே மாதிரி தான் இன்னொருத்தர், எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நிலம் வாங்கினாரு, நிலத்தை இவர் வித்துட்டாரு. இப்போ நிலத்தை அவர் பராமரிக்கையில் உள்ளுக்குள்ளே ஒரு ஜாடி இருக்குது. அந்த ஜாடியை எடுக்கிறாரு, அதுக்குள்ளே தங்க பொற்காசுகள் கிடக்குது. இப்போ இதை எடுத்து என்ன செஞ்சார், நிலத்தை விற்றவர்கிட்ட வந்தார். இந்தாங்க, நீங்கள் எனக்கு நிலத்தை விற்றீங்க, ஆனால் இதில் ஜாடியோட தங்க காசு இருக்குது, இது உங்களுக்கு தான் சொந்தம், ஏன்னா நான் இடத்த தான் வாங்கினேன், இதை பொருள்லாம் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். அவர் சொன்னார், இல்லை இல்லை, அந்த இடம் அதில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எனவே எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறார். இது பெரிய சண்டையாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆளுகளாக இருந்தால் என்ன செய்வோம், கிடைச்ச வாய்ப்பு யாருக்கும் தெரியாமல் அப்படியே அமுக்கிடுவோன்னு சொல்லி அமுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரும்பான்மையான கருத்துக்கள் அப்படித்தானே இருக்கிறது. இல்லை பரவாயில்ல, ஏமாளியாக இருக்கிறான், கொண்டு வந்து கொடுத்துட்டான், குர்ஆன் வாங்கி உள்ளே வைக்கிற இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இல்லை இல்லை, இது எனக்கு வேணாம், அது உங்களுக்குரியது, நான் இடத்த முழுசு உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்களே வச்சுக்கங்க. நான் அவர் சொல்ல, நான் இடத்தான் வாங்கினேன், அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் நான் வாங்கலை, இது உங்களுக்கு தான் சொந்தம்னு இவர் சொல்ல, பிரச்சனையாக நீதிபதிகிட்ட வருது பிரச்சனை. அப்பையும் முடிஞ்ச பாடு இல்லை, நீதிபதிகிட்ட பிரச்சனை வருது. நீதிபதி பார்த்தாரு, கேட்டார், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர் எனக்கு ஒரு புதல்வி இருக்கிறார், எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான்னு சொன்ன உடனே, அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, 2 பேருக்கும் நிக்காஹ் பண்ணி வைங்க, இதை அந்த நிக்காஹுக்கும் அந்த தம்பதிகளின் வாழ்வாதாரத்துக்கும் செலவழிச்சுக்கங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமாதான பேச்சுவார்த்தை என்பதும் அதற்கான முயற்சிகள், முடிவுகள் என்பதும் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். அது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில், கொடுக்கல் வாங்கல்ல, மாற்று மத அன்பர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தாலும் அமைதி நிலவ வேண்டுமானால் அதற்கு சமாதானம் என்பது ரொம்ப முக்கியமானது. உலகளாவிய அளவிலும் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் அந்த அமைதியை, சமாதானத்தை நமக்கு பரிசளிப்பானாக என்ற துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.